जैसा कि पूर्व में भी पीएसएलवी के चतुर्थ चरण को पुनः प्रज्वलन का प्रदर्शन किया जा चुका है, उस तरह इस बार भी PS4 चरण को पुनः प्रज्वलित कर ऑर्बिट डी बूस्टिंग की जाएगी। इसके बाद केस्ट्रल इनिशियल डेमोन्स्ट्रेटर KID कैप्सूल को अलग किया जाएगा। PS4 और किड कैप्सूल दोनों पृथ्वी के वायुमंडल में पुनः प्रवेश करेंगे और यह दक्षिणी प्रशांत महासागर में जा गिरेंगे। यह सभी घटनाएं पूर्व निर्धारित हैं तथा अध्ययन का हिस्सा है। We are 1 minute 30 seconds away from the scheduled launch time. The weather today at Sriharikota is benign. The winds are within acceptable limits. All stations, stand by for the time mark. T-minus 1 minute. PS1 सभी वैज्ञानिक गण तथा दर्शक उत्साहित हैं इस प्रमोशन को देखने के लिए। अब हम उड़ान से 45 सेकंड की दूरी पर। -45 seconds. -40 seconds. HPP open. -35 seconds. -30 seconds. Real-time programs activated. -25 seconds. HPP open. -20 seconds. -15 seconds. RCT Pyro. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. S139 motor and both strap-ons ignite. Here's the pillar of Lift fire off normal. meets the P1 tracking. canvas of P2 blue. tracking. PSLV P2 tracking. C62 P2 carrying tracking. the umbilical P4 cargo, a tracking. majestic liftoff. PSLV C62 प्रमोचन यान का सफलतापूर्ण उत्थापन प्रथम प्रमोचन मंच से और बढ़ चला है अपने उद्देश्य कक्षा की ओर। इस मिशन को पूरा करने के लिए EOS N1 उपग्रह उद्देश्य कक्षा की normal. Shar ground station is tracking presently for 70 seconds after a lift of the S139 motor and the two strap-ons will together develop thrust. प्रथम चरण का निष्पादन पूरी तरह सामान्य, यान अपेक्षित पथ का अनुकरण करता हुआ जा रहा है। Sharp position main auto. Both strap-ons separated. There's a confirmation from the Range Operations Director that the strap-on motors have been separated from the ongoing launch vehicle. However, the core S139 motor continues to burn and develop thrust. दोनों स्ट्रैप-ऑन बूस्टर को यान से पृथक कर दिया गया है तथा कोर performance normal. बूस्टर अभी भी प्रज्वलित है। Shar station continues to track and Trivandrum station beginning to acquire trajectory data. PSLV C62 ராக்கெட் விண்ணில் பாய்ந்திருக்கிறது. இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், இது பற்றிய விரிவான தகவல் என்ன? இந்திய அரசின் DRDO சார்பில் EOS 01 என்கின்ற செயற்கைக்கோள் உள்ளிட்ட மொத்தம் 16 செயற்கைக்கோள்களை விண்ணில் சுமந்து கொண்டு PSLV C62 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்திருக்கின்றது. தற்பொழுது முதல் கட்டமாக அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிந்து இரண்டாவது ஸ்டேஜில் PSLV ராக்கெட் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளாக EOS செயற்கைக்கோள் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. DRDO சார்பில் இந்திய வான்வெளி பாதுகாப்பு மற்றும் கடல்வெளி பாதுகாப்பு, அதே போல நிலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அதே போல சர்வதேச நீர்வழி தடங்கள், எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு நிகழ்வுகளுக்காகவும் அதே போல தொடர்ச்சியாக புவியினை கண்காணிக்கும் வகையிலும் இந்த EOS செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. சன் சின்க்ரோனஸ் ஆர்பிட் என்று சொல்லப்படக்கூடிய புவியிலிருந்து நேரடியாக 24 மணி நேரமும் புவி பரப்பை கண்காணிக்கக்கூடிய வகையில் இந்த சுற்றுவட்ட பாதையில் இந்த செயற்கைக்கோள்
செயல்பாடு என்பது நிலைநிறுத்தப்பட இருக்கின்றது. தொடர்ச்சியாக இந்த செயற்கைக்கோள் உள்ளிட்ட மொத்தம் 16 செயற்கைக்கோள்கள் இந்த PSLV C-62 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கின்றன. புவியிலிருந்து புறப்பட்டு சரியாக 17.9 நிமிடங்களில் இந்த செயற்கைக்கோள்கள் அனைத்தும் தரையிலிருந்து 511 கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்பட இருக்கின்றன. இதில் முக்கியமாக மொத்தம் 15 செயற்கைக்கோள்கள் உடன் பயணிக்கின்றன, EOS செயற்கைக்கோளுடன். இதில் மிக முக்கியமாக பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் சார்பில் KID கேப்சூல் என்கின்ற ஒரு செயற்கைக்கோள் என்பது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் மிக முக்கியமாக விண்வெளி பயணத்தின் பொழுது விண்வெளியிலிருந்து புவியுடைய இந்த புவியிற்கு மீண்டும் திரும்பக்கூடிய செயற்கைக்கோள்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக ஆராய்ச்சி செய்வதற்காக இந்த KID கேப்சூல்ஸ் என்கின்ற இந்த செயற்கைக்கோள் என்பது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. புவியிலிருந்து மீண்டும் வளிமண்டலத்திற்கு நுழையும் பொழுது செயற்கைக்கோள் எந்த அளவுக்கு பாதிப்பு அடைகின்றது, அதை பாதிப்பை அடையாத வண்ணம் எப்படி திரும்பவும் மீண்டும் மறு பயன்பாட்டிற்கு பயன்படுத்த முடியும் என்பது தொடர்பாக ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம் இந்த KID கேப்சூல் என்பதை விநியோகம் செலுத்தியிருக்கின்றது. புவியிலிருந்து 506 கிலோமீட்டர் உயரத்தில் இந்த செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டதன் பின்பாக அனைத்து செயற்கைக்கோள்களும் நிலைநிறுத்தப்பட்டதன் பின்பாக சரியாக 107வது நிமிடத்தில் அந்த KID கேப்சூல் என்கின்ற அந்த செயற்கைக்கோள் மீண்டும் செயல்பட தொடங்கி மீண்டும் வளிமண்டலத்திற்குள் நுழைந்து அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை முழுவதுமாக விஞ்ஞானிகள் பரிசோதிக்க இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக தெற்கு பசிபிக் கடலில் அது விழும் வகையில் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த செயற்கைக்கோள்கள் இந்த PSLV C-62 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கின்றன. பெங்களூரை சேர்ந்த ஆயில் சாட் என்கின்ற நிறுவனம் சார்பில் ஆர்பிட் 8 என்ற நிறுவனத்தின் செயற்கைக்கோள் என்பது விண்வெளியில் எரிபொருள் நிரப்பக்கூடிய சோதனையை மேற்கொள்ள இருக்கின்றது. அதே போல MOI-1 என்கின்ற செயற்கைக்கோள் என்பது ஹைதராபாத்தை சேர்ந்த நிறுவனத்தின் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இமேஜிங் லேப் என்கின்ற அந்த பணியை மேற்கொள்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதே போல நேபாள நாட்டை சேர்ந்த பல்கலைக்கழக மாணவர்கள் உருவாக்கப்பட்ட முனல் என்கின்ற ஒரு செயற்கைக்கோளும் அதே போல தாய்லாந்து, இங்கிலாந்து ஆகிய நாடுகள் இணைந்து உருவாக்கப்பட்ட தியோஸ் 2 என்கின்ற செயற்கைக்கோளும் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. இது புவி கண்காணிப்பு பணியை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பிரேசில் நாட்டில் ஆல்டோபேஸ் நிறுவனம் உருவாக்கிய கல்வி தொடர்பான செயற்கைக்கோள் EduSat என்கின்ற செயற்கைக்கோளும் இன்று தினம் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கின்றது. புவியிலிருந்து புறப்பட்டு சரியாக 17 நிமிடத்தில் இந்த செயற்கைக்கோள்கள் அனைத்தும் அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட இருக்கிறது. பிரபாகரன், புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள் ஏவப்பட்டிருக்கிறது. இதன் சிறப்புகள் என்ன? அதிலும் குறிப்பாக சென்னை நிறுவனத்தில் ஒரு செயற்கைக்கோளும் ஏவப்பட்டிருக்கிறது. இது பற்றியும் விரிவா சொல்லுங்க. நிச்சயமாக இந்த EOS-01 என்கிற செயற்கைக்கோள் என்பது தொடர்ச்சியாக இஸ்ரோ தரப்பிலும் சரி, அதே போல பாதுகாப்புத்துறை DRDO என்கின்ற பல்வேறு துறை சார்ந்து பல்வேறு நிறுவனங்கள் சார்ந்து இந்த செயற்கைக்கோள்கள் விண்ணில் அனுப்பப்பட இருக்கின்றன. பல்வேறு தரவுகளை முழு நேரமாக சோதிக்கக்கூடிய வகையில் பரிசோதிக்கக்கூடிய வகையில் இந்த செயற்கைக்கோள் என்பது நிலைநிறுத்தப்படும். ஏற்கனவே 6க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் EOS அந்த எர்த் அப்சர்விங் சேட்டலைட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வகை செயற்கைக்கோள்கள் விண்ணில் இருக்கின்றன. தற்பொழுது செல்லக்கூடிய இந்த சேட்டலைட் என்பது முழு நேரமும் 24 மணி நேரமும் இந்தியாவுடைய அந்த தரைப்பரப்பை முழுவதுமாக கண்காணிக்கக்கூடிய பணியில் சன் சின்க்ரோனைஸ் ஆர்பிட்டில் நிலைநிறுத்தப்பட இருக்கின்றது. இதன் மூலமாக பகல் மற்றும் இரவு என அனைத்து நேரங்களிலும் முழுமையாக தரைப்பகுதியை கண்காணிக்க முடியும். அதே போல இந்த அர்பன் ஏரியாவுடைய பாதிப்புகள் தொடர்ச்சியாக இந்த நகரமயமாதல், அதே போல நகர்ப்புற பகுதிகளுக்கு அதிகரிக்கக்கூடிய பகுதிகளில் வரக்கூடிய மேம்படுத்துதல் நடவடிக்கைகள், அதே போல கடல்வழி பாதுகாப்பு, தரைவழி பாதுகாப்பு, எல்லை பாதுகாப்பு, சர்வதேச கடல் வழித்தடங்கள் ஆகியவற்றுடைய கண்காணிப்பு என அனைத்தையும் முழு நேரமாக பாதுகாக்கக்கூடிய வகையில் இந்த EOS-01 என்கின்ற செயற்கைக்கோள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முழுவதுமாக பாதுகாப்புகள் சார்ந்து இந்த செயற்கைக்கோள் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல சென்னை சேர்ந்த ஒரு நிறுவனம் சார்பிலும் ஒரு செயற்கைக்கோள் என்பது விண்ணில் அனுப்பப்பட்டிருக்கின்றது. இது போல ஏற்கனவே ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த நிறுவனமும் அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஹைதராபாத் அதே போல பெங்களூரு சேர்ந்த நிறுவனங்களும் அனுப்பியிருக்கின்றன. CUG சாட், அதே போல DSU சாட், லசிட், டைபோல் 3, கிட், உய்சாட் என்கின்ற பல்வேறு செயற்கைக்கோள்கள் இன்றைய தினம் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கின்றன. பிரபாகரன், விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கும் PSLV C-62 ராக்கெட் இன்னும் எத்தனை நிமிடங்களில் விண்ணில் நிலைநிறுத்தப்படும்? அது பற்றிய தகவல் இது பற்றி தொடர்ந்து பேசலாம். பிரபாகரன், தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. அந்த காட்சிகளை தற்போது நாம் திரையினில் பார்க்கலாம். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து PSLV C-62 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. 16 செயற்கைக்கோள்களை சுமந்தவாறு விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது PSLV C-62 ராக்கெட்.
இதில் முக்கியமாக சென்னை நிறுவனத்தின் ஒரு செயற்கைக்கோளும் விண்ணுக்கு செல்கிறது. புவி The launch of கண்காணிப்பு PSLV செயற்கைக்கோள்களாக C-62 இந்த had taken place செயற்கைக்கோள்கள் today at தற்பொழுது 10:18 hours 30 செலுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த minutes 30 காட்சிகளை நாம் seconds. திரையில் பார்த்து வருகிறோம். The first, second and second stage have completed their operation. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.